ஓகே, நாம் தொடர்ந்தும் ஆவியானவருடைய 7 தன்மைகளை குறித்து கவனித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆஹ் முந்தைய கேம்பஸ்ல உள்ளவங்களுக்கு இந்த பாடம் தனித்து நாம் செய்ய இல்லை. ஆனால் உங்களுக்கு நம்ம தனித்த ஒவ்வொரு ஆவியை குறித்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு. சிங்கள கேம்பஸ்ல நியூ பேட்ச்ல இதே சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது யூடியூப்ல எல்லா சப்ஜெக்டும் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அதை கேம்பஸ்ல இல்லாதவங்க, ஜெனரல் ஆடியன்ஸ் அதை நிறைய பார்த்து கவனிச்சு அநேக கமெண்ட்ஸ் நிறைய பேர் கண்டெக்ட் பண்றாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதாக நிறைய சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா இது உங்களுக்கும் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னு சொல்லி. சோ அதனால ஒவ்வொரு ஆவியும் குறித்து நாங்கள் தனித்து கவனிக்கிறது கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இதுவரைக்கும் நாங்கள் கவர் பண்ண ஆவியானவருடைய அந்த தன்மைகள் எவைகள்? கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், வரங்கள் அல்ல, ஆவியானவருடைய தன்மைகளை கவனித்து வருகிறோம். பலத்தின் ஆவியானவர் பாஸ்டர். ஓகே. ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை அருளும் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். மொத்தம் எத்தனை ஆவி நான் கவனிச்சிருக்கிறோம்? லாஸ்ட் வீக் வல்லமையின் ஆவியானவர் 5 பாஸ்டர். 5 கவனிச்சிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது வாசிக்கலாம். எசாயா 11:2 அதிகாரம். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஓகே, இதில் 7 ஆவிகள் இருக்குது. யாராவது கன்ஃபியூஸ் ஆகி இருந்தீங்கன்னா கண்டிப்பா 7 ஆவிகளுடைய இன்ட்ரடக்ஷனை கண்டிப்பா முதல்ல கேளுங்க. 7 ஆவிகளா, 7 ஆவியானவருடைய தன்மைகளா? வேதாகமத்தில் இன்னும் மற்ற இடங்களில் இந்த 7 ஆவிகளை குறித்து நாங்கள் தெளிவாக அங்கே முதல் பாடத்திலே நாங்கள் கவனித்திருக்கிறோம். புதிதா வந்தவங்க கண்டிப்பா ரெக்கார்டை ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, பாஸ்டர் தனபா உங்களுக்கு தருவாரு. 2வது வசனத்தில் நீ கவனிக்கும் பொழுது அங்கே 7 ஆவிகள் இருக்குது. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 7 இருக்கிறது. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது அறிவின் ஆவியானவர். ஆங்கிலத்தில் நாம் சொல்ல போனா ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். கடந்த நாட்கள் நாங்கள் உணர்வின் ஆவியானவரை கவனித்தோம். இது ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். சிங்கள கேம்பஸ்ல நமக்கு சில குழப்பங்கள் வந்தது. ஏன்னா ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை பயன்படுத்தின மாதிரி இருக்கிறது, அறிவும் உணர்வுக்கும். ஆனால் ஆங்கிலத்துல நீங்க கவனிக்கும் பொழுது, தமிழிலையும் கவனிச்சீங்கன்னா உணர்வு, அறிவு 2 விதமான காரியங்கள். ஆங்கிலத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் உணர்வு, அறிவு நாலேஜ். இன்னைக்கு நாம் கவனிக்க போகுது ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், அறிவின் ஆவியானவர். அறிவை உணர்த்தும் வசனம் என்கிற வரம் இருக்குது, அது வரம். ஓகே, ஏன் ஆடியோ கிளியர் இல்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகேவா இருந்தா சொல்லுங்க. ஜஸ்ட் ஓகே, ரைட். மைக் தூரம் இருக்கிறதுனால யாருக்கும் தட்ஸ் ஓகே. ஓகே, இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது அறிவின் ஆவியானவர். மிக முக்கியம். இந்த அறிவு எப்பொழுது நமக்கு வரும்? அநேகருக்கு அறிவு வருகிற சந்தர்ப்பம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அறிவு வருகிறது. நமக்கு எப்பொழுது இந்த அறிவு, இந்த சொல்லப்படுகிற ஆவியானவருடைய அறிவு எப்பொழுது வருகிறது? உதாரணத்துக்கு 2 விதமான அறிவுகள் இருக்கிறது. பூமிக்குரிய அறிவு, பரலோகத்துக்குரிய அறிவு. 2 விதமான அறிவுகள் செயல்படுகிறது. பூமிக்குரிய அறிவு செயல்படுகிறதுக்கு சில ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு. அப்பொழுது பூமிக்குரிய அறிவு செயல்படும். ஆனால் எல்லோருக்கும் அந்த அறிவு செயல்படுவதில்லை. ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் அது ட்ரிகர் ஆகும். அப்பொழுது அவங்க ரொம்ப அறிவாளிகளா மாறுவாங்க, ரொம்ப சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. எப்பொழுது? உதாரணத்துக்கு போன கிழமை நீங்க நியூஸ்ல கவனிச்சீங்கன்னா, ஒரு மலேசியன் பிளைட் சடனா அவங்க லேண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு பைலட்டுக்கு நாட் ஷுவர், ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதுலயும் ஒரு பேசஞ்சர் இறந்துட்டாரு. அப்பொழுது உள்ள இருந்தவர்களில் சில பேர் அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. உயிரை கையில பிடித்து கொண்டு
அவங்க அன்ஷுவர் நிலையில லேண்ட் ஆகுறது. வெயிட் அ மினிட், யாருடைய மைக் ஒன்ல இருக்கு? சுரேஷ் மைக் ஒன்ல இருக்கு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். தனபாபு நான் அவங்களை கோ ஹோஸ்ட் பண்றேன். 1 minute இருங்க, அப்படி இல்லை இந்த ஓகே. யா, அவங்க வந்து அந்த நேரத்துல பல வீடியோகள் வெளியாக வந்து யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா, பைலட் அறிவிச்சிட்டாரு அன்ஷுவர், நாங்க எல்லாமே பிரேஸ் ஃபார் இம்பேக்ட், எங்களால உயிர் வாழ முடியுமான்னு தெரியல, பிரேஸ் ஃபார் இம்பேக்ட் அதான் கடைசியா சொன்ன வார்த்தை. அந்த சமயத்துல எல்லாரோட முகமும் ஒரு விதமாக பயங்கர இருள் நிறைந்து, அருகில் இருந்தவர்களை கட்டி பிடித்து கொண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டெக்ட் பண்றதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி கொண்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை, ஒருத்தர் தான் உயிர் இருந்தாங்க, மற்ற எல்லாருமே தப்பினாங்க. யோசிச்சு பாருங்க, அதுல ஒருத்தர் தான் உயிர் இருந்தா, மற்ற தப்பிட்டாங்க. உயிர் தப்புனவர்களுடைய வாழ்க்கை முறை அந்த பிளைட்டுக்கு ஏறுறதுக்கும் முன்பும் பின்னுமாக கண்டிப்பா மாறிடும். பிளாஷ் பண்ணிருக்கு அவங்க லைஃப், அவங்க பிளாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்னொரு நாள், இன்னொரு மாதம், இன்னொரு வருடத்தை அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பாங்க வாழ்வதற்கு. ஆனால் அவங்களுக்கு கிடைத்ததோ முழு வாழ்வு அவங்களுக்கு கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் குடும்பத்தோடு சண்டை பிடிச்சு கொண்டு சமாதானம் இல்லாம இருந்த நபர் அந்த நொடியில் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்திருப்பார். அந்த வாழ்க்கை எப்படி வாழலாம்ங்கிறது எல்லாம் அவரை நினைத்து பார்த்திருப்பார். ஏன்னா முடிகிற வாழ்க்கை அவருக்கு கிடைச்சது. சோ திடீர்னு சில அறிவு அவருக்கு வந்திருக்கும், சில ஞானோதயங்கள் அவருக்கு உதிச்சிருக்கும். கண்டிப்பா அந்த பிளைட்டுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுது, அவருடைய டைம் மேனேஜ்மெண்ட் மாறிடும். அவர் வந்து கத்தரை குறித்து, சிங்கப்பூர் பிளைட், மலேசியா ஞாபகத்துல இருந்து சிங்கப்பூர் பிளைட்டா, ஓகே சார், லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட். ஓகே, யா. சோ இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு அப்படி சந்தர்ப்பம் வந்தது கிடையாது. ஆனால் நமக்கு வாழ்க்கை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எப்படி வாழலாம்ங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பூமிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான அந்த வாழ்க்கை எப்படி வாழலாம்ங்கிறது இந்த அறிவின் ஆவியான செயல்படும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த அறிவின் ஆவியான குறித்து கவனிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. முதலாவது நாம் வாசிக்கலாம் யாத்திரையாகமம் 35வது அதிகாரம் 30 - 33. எல்லோரும் கவனிங்க, வேதாகம் வைத்திருக்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. வீடியோ ஆன் பண்ணக்கூடிய எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 35 30 - 33 வரைக்கும். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதா கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமார் பெசலேலை பெயர் சொல்லி வைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஓகே, நான் விசுவாசிகள் எல்லாரும் இந்த வசனத்தை கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லி, இந்த வசனத்துல ஆவியினால் அவனை நிறைத்தார் என்று முடிவடைகிறது. ஆவியினால் அவரை நிறைத்தார் என்கிற அந்த வார்த்தை முடிவடையும் பொழுது அதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட தன்மையுடையவனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார் என்பதை நாம் கவனிக்கலாம். ஆவியின் நிறைவு என்பது புத்தி, ஞானம், அறிவு, இவைகள் எல்லாவற்றையும் நிறைவுதான் ஆவியின் நிறைவது என்பது. இன்றைக்கு நம்முடைய சர்க்கிள்ல ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது அந்நிய பாஷையில் பேசுவது என்பதே மைண்ட்ல வச்சு கொண்டிருக்கிறாங்க. யா, தட்ஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட், பட் நாட் கம்ப்ளீட் திங். ஆவியினால் நிறைவு என்பது இந்த 7 ஆவியானுடைய இந்த 7 தன்மைகளினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். இதை குறித்துதான் போதுமான அறிவு நமக்கு கிடைக்கும் பொழுது, நாம் இதை போக்கஸ் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆல்ரெடி இந்த மாலை நேரத்தில் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட தன்மையினால் உங்களை நிறைத்தும் இருக்கிறார். அவைகள் எப்பொழுது ஆக்டிவ் ஆகும்? அவைகளை குறித்த அறிவு, போதுமான அறிவு, தியானம் நமக்கு வரும் பொழுது அவைகள் ஆக்டிவ் ஆகிறது. முதலாவது, உலகத்துக்குரிய இந்த அறிவு 2 விதமான அறிவு நான் சொன்னேன் இல்லையா? முதலாவது அறிவு உலகத்துக்குரியது.
இந்த அறிவு உங்களுடைய மனம் சார்ந்த அறிவு. இது எப்படி வருகிறது? உங்களுடைய ஐம்புலன்களினால் உங்களுக்கு வந்து சேருகிற அறிவு. இப்ப ஒருவருக்கு கண் தெரியாவிட்டால் அவருக்கு சூரியனை குறித்தோ வானவில்லை குறித்தோ எந்த ஒரு வர்ணங்களை குறித்தோ எந்த ஒரு காரியத்தை குறித்தோ அவருக்கு சிறு வயதிலிருந்து கண் தெரியாதனால் அவருக்கு அதை குறித்த அறிவு அவருக்கு வரவே வராது. அப்ப அந்த அறிவு எப்படி வருகிறது? புலன் சார்ந்த அறிவு. உங்களுடைய 5 புலன்களினால் அந்த அறிவு வந்து அது அவருடைய மனதிற்கு சென்று அதை குறித்ததான நல்ல ஒரு ஞானம் அவருக்கு வந்து விடுகிறது. அது மனம் சார்ந்தது. பிரெயின், மைண்ட், அதை சார்ந்த அறிவு. அப்ப இந்த மைண்டுக்குரிய அறிவு எப்படி வருகிறது? 5 புலன்கள் கிரியை செய்தே ஆக வேண்டும். தகவல்கள் உங்களுக்கு மனதுக்கு செலுத்த வேண்டும் இந்த புலன்கள் மூலமாக. இவைகள் ஒன்று செய்யப்படாமல் போனாலும் அதற்குரிய அறிவு அவருக்கு வந்து சேராது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கு புரியாது. இது மைண்ட் சார்ந்தது. இரண்டாவதான அறிவு இருதயம் சார்ந்தது, ஆவிக்குரிய அறிவு. இதற்கு நாம் சொல்கிறது வெளிப்பாடு. இது உலகத்துக்குரியவர்களுக்கு கிடைக்காது. தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ். ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்க, அது இன்னும் புரியும். ரெவலேஷன் நாலேஜ் அண்ட் ஹெட் நாலேஜ். 2. ஹெட் நாலேஜ், ரெவலேஷன் நாலேஜ். ஹெட் நாலேஜ், ரெவலேஷன் நாலேஜ். ரெவலேஷன் இருதயத்திலிருந்து வருகிறது. ஹெட் நாலேஜ் ஐம்புலன்களினால் வருகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் வேதாகமும் அவர்களுக்கு ஹெட் நாலேஜா இருக்கிறது. என்னுடைய யூடியூப் பார்த்து அநேக அந்நிய மதத்தினர்கள் என்ன கான்டாக்ட் பண்றாங்க. பாஸ்டர், நான் வந்து புத்திசம் எடுத்தேன், ஹிந்துசம் எடுத்தேன், எனக்கு கிறிஸ்டியானிஸ்டி மாத்திரம்தான் இருக்கு, எனக்கு ஒரு டிப்ளமாவோ ஒரு டிகிரியோ எடுக்கிறதுக்கு முடியுமா உங்களுடைய காலேஜ்ல சேர்ந்து நான் அதையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு முடியுமா? சில பிக்குமார் கால் பண்ணிருக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? திஸ் இஸ் நாட் அபவுட் நாலேஜ். ஐ நெவர் அலோட் யூ டு மை காலேஜ். இது வந்து ஒரு நாலேஜை சம்பாதிக்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அபவுட் ரெவலேஷன். That's a two different thing. இதே போலதான் கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களும் அறிவு சார்ந்த ரீதியாக கிறிஸ்தவ மதத்தை புரிந்து கொள்கிறாங்க. They know theology. It is only hit their head. என்ன வித்தியாசம்? ஹெட் நாலேஜுக்கும் வெளிப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சில வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது ஹெட் நாலேஜ். இது ஓகே, முதல்ல ஆவிக்குரிய ரெவலேஷன் நாலேஜை குறித்து பார்க்கலாம். எதை முதல்ல கவனிக்கலாம்? ஓகே, ஹெட் நாலேஜை கவனிக்கலாம். ஹெட் நாலேஜ் முதலாவது என்ன செய்கிறது? உங்களுடைய மனதில இந்த உலக பிரகாரம் ரீதியாக நீங்க நிறைய காரியங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க, நிறைய தகவல்கள் நீங்க உள்ள சேமிச்சிருவீங்க. ஆனால் அவைகள் செயல்படுவதற்கு முடியாது. அதாவது அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி knowing something in the head will not cause you to act upon it. எதையாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க அறிந்து கொண்டால் அது ஒரு நாளும் கிரியையில் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு உதவாது. நிறைய காரியங்கள் நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க, அது உங்களுக்கு கிரியையில் நடப்பிப்பதற்கு அந்த அறிவு உதவாது. நிறைய பேர் வேதாகமத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, பாவம்னா என்னது, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. பட் அது அவர்களுடைய வாழ்க்கையில அப்ளை ஆகாது. That's the difference. அந்த அறிவு உங்களுக்கு இருக்கும், மனதளவுல மைண்ட்ல இருக்கும், ஹெட் நாலேஜ்ல இருக்கும். ஆனால் நீங்க அதை உடனே அப்ளை பண்ண நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் காலம் எடுத்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்படி நான் இதை செய்யலாம், யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஹெட் நாலேஜ். இந்த ஹெட் நாலேஜ் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு 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 ஃபோர்ஸா கிரியை செய்யவே செய்யாது. அது வெறும் நாலேஜாகவே இருந்து கொண்டிருக்கும். இன்னொருத்தர் கேட்டா வாய் கிளிய சொல்லலாம், ஆனால் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனம் வராது. ஒரு காரியத்தை குறித்து, ஒரு சப்ஜெக்டை குறித்து நல்லா உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. காரணம், அது உங்களுடைய இருதயத்துல இல்லை, வெளிப்பாடு உங்களுக்கு வர இல்லை. மாறாக ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டின் அறிவு, அது எப்படி செயல்படுகிறது? அது உங்களுடைய இருதயத்தை என்றால் உங்களுடைய ஆவியை தொடுகிறது. ஆவியில தொடப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்தால் அது செயலிலே கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸாக கிரியை செய்யும். வெளிப்பாடு உங்களுடைய மனதை புதிதாக்குவதற்கு உதவி செய்யும்.
அது உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சக்தியாக மாறுகிறது. அது உங்களை மகிமை மேல் மகிமைக்கு கொண்டு வருகிறது. வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. இதுதான் வெளிப்பாட்டுக்கும் ஹெட் நாலேஜுக்கும் ரெவலேஷன் நாலேஜுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த இடத்துல ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிறது ரெவலேஷன் நாலேஜ். இந்த ஆவியானவர் வந்தால் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தருவாரு. சடன்லி யூ பிகம், அதுக்கு நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க, அர்ப்பணிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க மனம் திரும்ப ஆரம்பிப்பீங்க. வெளிப்பாடு வராவிட்டால் மனம் திரும்பவே மாட்டீங்க. அறிவு மட்டும் இருக்கும், நல்லா இருக்கும். கேட்க பார்த்தா ஐயோ இவரா அவர் பிரசங்கம் பண்ணா வல்லமையா இருக்கும். ஆனால் பறக்க பிரசங்கம் பண்ணாலும் சில நேரம் மீசெல்லாம் கிடைக்கும். இது நத்திங் மேட்டர். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானவருடைய இந்த அறிவின் ஆவியானவர் செயல்பட்டால் அது கீழ்ப்படிய வைக்கும், வெளிப்பாடு எனக்கு கொண்டு வந்துவிடும். இதுதான் ஆவியானவருடைய அறிவு. சில வசனங்களை நாங்க இதை பில்ட் பண்ணலாம், நாம் இதை குறித்து புரிந்து கொள்ளும்படியாக. இந்த அறிவு, ஆவியினால் நமக்கு கிடைக்கிற இந்த அறிவு இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு மீடியமும் இல்லாம நமக்கு வருகிறது. அதாவது உங்களுக்கு இந்த ஆவியானவர் இம்பாக்ட் பண்ணுகிற இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு ஒரு சர்டிபிகேட் மூலம் வருவது அல்ல, ஒரு கோர்ஸ் மூலம் வருவதும் அல்ல, அநேக எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் வருகிறதும் கிடையாது. Something is imparted from the Holy Spirit. ஒருவேளை சில விஞ்ஞான அறிவு, சில உலக சம்பந்தமான அறிவு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், சில மெடிசின் அறிவு எல்லாம் கேட்டா எப்படி நீ எங்க கற்றுக்கொண்டு கேட்டா காட்டுறது சர்டிபிகேட்டே கிடையாது. I just try to learn, just try to understand with the help of Holy Spirit. That's why I can explain things properly. But how you know? I don't know. எந்த யூனிவர்சிட்டி போனா nothing. நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கால் பண்ணுவாங்க, this how நீங்க இதை சொல்றீங்க, இது எப்படி, அது எப்படி. I explain it well. But how? எப்படி அது புரியுது? ஆவியா. எந்த காலேஜ் போனா, எந்த மெடிக்கல் காலேஜ் போனா இல்ல. போன கிழமை முந்தின கிழமை 2 weeks ago ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், நினைக்கிறேன் அவர் மலைநாட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் எம்பிபிஎஸ், அவர் கால் பண்றாரு. நான் இப்படி எல்லாம் கேட்டு நீங்க அறிவிக்க, நான் ஒரு டாக்டர், how can you explain these things to me according to the Bible? நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆச்சரியப்பட்டாரு. நைஸ். How? Holy Spirit. சோ இது ஒரு உங்களுடைய வெளி தோற்றத்திலிருந்து வருவதில்லை, இருதயத்திலிருந்து ஆவியான தருகிறார். இதுக்குதான் அந்த ஆவியானுடைய செயல்பாடு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துக்கு முன்பு எபேசியர் 3வது அதிகாரம் 17 19 வரைக்கும் பார்க்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 17 19 வரைக்கும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, பவுலுடைய ஜெபம் பல காரியங்களில் கிறிஸ்தவனுடைய கண் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது இருதயத்தின் பிரகாசம் வர வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதில் 19வது வசனத்தை நல்லா கவனிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அறிவு கெட்டாத அறிந்து கொள்ள 2 அறிவுகளை அவர் பயன்படுத்துகிறார். 2 அறிவுகளை. இதற்கு சில வேர்ட் ஸ்டடி நாங்க பார்க்கலாம். கிரேக்க மொழியில, புதிய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. இதில் இந்த அறிவு என்று சொல்லப்படுவதற்கு முக்கியமாக 3 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறது. இது சில நேரம் அறிவு, புத்தி என்பதாக மாறுகிறது. ஆனால் இந்த அறிவின் ஆவியானவர் புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு வார்த்தை இருக்கிறது, கினோஸ்கோ. GINOSKO. G for goat, G for G letter, okay, not E. GINOSKO. கினோஸ்கோ என்று சொன்னால் வெளிப்பாட்டின் அறிவு.
ரெவலேஷன் நாலேஜ். கொஞ்சம் இங்கிலீஷ்ல நீங்க எழுதிக்கொண்டீங்கன்னா இன்னும் ஞாபகத்துல இருக்கும். ரெவலேஷன் நாலேஜ், கினோஸ்கோ. இரண்டாவதாக இன்னொரு அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய புலன்கள் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கிற அறிவு. இதை சொல்லுவதற்கு நோசிஸ். நோசிஸ் ஜி லெட்டர் சைலன்ஸா வருது, GNOSIS. நோசிஸ், நோசிஸ், நோசிஸ். இது ஜஸ்ட் நாலேஜ், உலக மாம்ச பிரகாரமான அறிவு. கினோஸ்கோ ரெவலேஷன் நாலேஜ், நோசிஸ் மாம்ச பிரகாரமான அறிவு. இரண்டு வார்த்தைகள் அங்கே இருக்குது. மற்றது எய்டோ என்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. இது தர்க்கிக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள ஒரு காரியம். எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு வசனம் இருக்கிறது, இது மிக முக்கியமானது. எபிக்னோசிஸ். இப்ப க்னோசிஸ் ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, க்னோசிஸ் GNOSS அறிவு. அதற்கு முன்பு எபி, EPI, எபிக்னோசிஸ். எபிக்னோசிஸ் என்று சொன்னால் கம்ப்ளீட் ரெவலேஷன், ஒரு காரியத்தை குறித்துதான முழு அறிவு வருகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. எபிக்னோசிஸ், GNOSS, நோசிஸ் சாதாரணமான அறிவு, கினோஸ்கோ ரெவலேஷன் நாலேஜ், எபிக்னோசிஸ் எல்லாவற்றுக்குமான அறிவு, கம்ப்ளீட், ஒரு காரியத்தை குறித்து கம்ப்ளீட் அறிவு. இப்பொழுது பவுல் சொல்கிறார் இந்த வசனத்தை, இப்ப இந்த வேர்ட் ஸ்டடியின் படி பாருங்க, இந்த வசனத்தை பவுல் சொல்லும் பொழுது க்னோசிஸுக்கு எட்டாத அந்த அன்பை, க்னோசிஸுக்கு எட்டாத அந்த அன்பு, அதாவது சாதாரணமான மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் எபிக்னோசிஸ் பண்ணி கொள்ளும்படியாக கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நோசிஸ், எபிக்னோசிஸ். இந்த எபிக்னோசிஸ் is the spirit of knowledge. Spirit of knowledge, epignosis. நான் தன்பாபத் ஏதோ ஷேர் பண்ணிருக்காரு குரூப்ல, நான் கவனிக்கல. என்ன பிரதர்? மாஸ்டர் நீங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் ரெண்டே நான் போட்டுருக்கேன் மாஸ்டர். யா, ஓகே, குட். அந்த வேர்டை கவனிச்சீங்கன்னா உங்களோட நோட்டுக்கு அது உதவும். ஓகே, this is a word study about knowledge. Gnosis, epignosis, ginosko. Epignosis is a most important word. இந்த epignosis வந்தால் என்ன நடக்கும்? அதுதான் அறிவின் ஆவியானவர். ஓகே, இப்பொழுது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12-13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். யா, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, நானும் திருப்பிக் கொள்றேன். இப்பொழுது நான் வாசிச்சது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12-13. ஓகே, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. சொல்லுங்க, தேவனால் எனக்கு அருளப்பட்டவைகளை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு. இதற்கு என்னத்தை பெற்றாரா? அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், எபிக்னோசிஸ் பண்ணி கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆவி வேண்டும். அந்த ஆவி யார்? ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். இந்த ஆவி எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள்ள நடக்கிற முதல் காரியம் என்னது? ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் அறிந்து கொண்டு போகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வியுற்ற நிலையில் வாழ்வது, போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம், உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், இவைகளை முழுவதுமாக நீங்க க்னோசிஸ் பண்ணி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எபிக்னோசிஸ் இல்ல. க்னோசிஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணாது. கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக மரிச்சிட்டாரு, என் பாவங்களை சுமந்துட்டாரு, க்னோசிஸ். ஆனால் இன்னமும் பாவியான மென்டாலிட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆவியானவர் உள்ள வந்தார்னா அவர் எபிக்னோசிஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க நீதிமானுங்கிற நிலையில் வாழ ஆரம்பிப்பீங்க. இஸ் அப்ளை இன் யுவர் மைண்ட். உங்க மைண்டை ரினியூ பண்ணு. நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, வாழ ஆரம்பிப்பீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. அதன் அடிப்படையில்
இல்லாவிட்டா இயேசு மரிச்சாருன்னு உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும். எங்க மரிச்சாரு, கல்வாரி சிலுவையில எப்ப மரிச்சாரு, சிலுவையில அரைஞ்சாங்க, இத்தனை பேர் கொண்டாங்க, யாரு கொண்டது, எப்ப கொண்டாங்க, எல்லாம் தெரியும். பட் இட் doesn't change your life. Why? You have gnosis, not epignosis. அப்ப இந்த அறிவின் ஆவியானவர் வந்தாருன்னா அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அவைகளை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திரும்ப நான் வாசிக்கிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும். இஸ் a plural thing. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. How many of you like to know epignosis? Whatever God gave to me. Wow. ஒரு நாள் இந்த பிரிண்டிங் மெஷின் வந்த புதுசுல நம்மளோட பேர் யார் பிரிண்டரை கண்டுபிடிச்ச முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து நம்ம தமிழ் பிரிண்டரே கண்டுபிடிச்சவர். பிரிண்டர் கண்டுபிடிச்சவர் யாருன்னு என்னப்பா மைண்ட் வர மாட்டேது. He is the first one who print the Bible also. Okay. அவர் பைபிளை பிரிண்ட் பண்ணும் பொழுது ஆரம்பத்துல இங்க் இரும்புல எழுத்துக்களை உருவாக்கி ஒவ்வொரு எழுத்தா வைத்து இங்க் தடவி அவங்க பெரிய ஒரு ஷீட்ல அதை வேகமா அடிப்பான். அதுக்கப்புறம் எழுத்து கூடுதலா இருக்கிற எக்ஸ்ட்ரா வேர்ட் எல்லாம் அவன் கட் பண்ணுவான். அப்படி கட் பண்ற சூழ்நிலை அதெல்லாம் வெளியே வீசி எறிவாங்க. அப்ப வெளியே வீசி எறியப்பட்ட அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல உள்ள நாட் இங்கிலீஷ், லத்தீன், இங்கிலீஷ், அதுல ஒரு துண்டு, ஒரு சின்ன ஒரு சிறுமி கையில கிடைச்சது. அந்த சிறுமி அதை வாசிக்கிறது தடை, வேதாகம் வாசிக்க முடியாது. இருப்பினும் இவைக்கு அது கிடைச்சது. அந்த சிறுமி அதை வாசிச்சாங்க. அதுல இருக்குது என்ன தெரியுமா? God so loved the world and he gave. அவ்வளவுதான். அதுக்காக இல்ல வார்த்தை. அவைக்கு ஒரே ஆச்சரியம். வா, ஆண்டவர் இந்த உலகத்தை இவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு, அவர் எதையோ கொடுத்திருக்கிறாரு. What is that? எல்லாருக்கும் கேட்டிருக்காங்க. God loves the world, what he gave. What is that? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னது? சோ சில காலம் கழித்து ஒரு போதகரை, பாதிரியாரை சந்திக்கிற. அந்த பாதிரியார் சொல்றாரு, he gave his one and only son to the world. இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்த குமாரனை தந்தருளினார். That's a gift. அப்ப அந்த சிறுமிக்கு இருந்த அந்த உணர்வு நமக்கு என்ன தந்தார் என்பதை அறிந்து கொள்வது. நம் ஒவ்வொருக்கும் அது இருக்க வேண்டும். What God gave to us. எனக்கு தனிப்பட்ட ரீதியா உங்களுக்கு கொடுத்தவைகளை நீங்க அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுது இது வரும்? அதற்கு தான் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வருகிறது. மற்றவனுக்கு போதிக்கிறதுக்கு இல்ல, நான் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு என்ன காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எத்தனை வசனம் வரைக்கும்? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகளால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். இது உணர்வின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர் வந்தா நீங்க காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. ஓகே. பிலமோன் 1வது அதிகாரம் 6வது வசனம். பிலமோன் 1வது அதிகாரம் 6வது வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். முடிஞ்ச ஆங்கிலத்துல அதை வாசிக்கலாம். அதிகாரம் எதுல? 1:6. Philemon 1:6. Philemon 1:6. That the communication of thy faith may become effectual by the acknowledging of every good thing which is in you in Christ Jesus. Acknowledge, ginosko, வெளிப்பாடு, ginosko, acknowledge, அறிந்து கொள்வதன் மூலம் என்ன செய்கிறாராம்? உங்களில் உள்ள சகல நன்மைகளும். சொல்லுங்க, என்னில் உள்ள சகல நன்மைகளும். இந்த இரவு நேரத்துல உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்க அறிந்து கொள்ள.
அறிவின் ஆவியானவர் உதவி செய்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுக்கு மேல எனக்கு இனிதான் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு ரட்சிக்கப்பட்டவன் வியாதியில் சுகமடைவதற்காக போராடுகிற மனிதன் அல்ல. தான் பெற்ற சுகத்தை, ஆண்டவர் தனக்கு தந்த சுகத்தை காத்து கொள்கிறவன். அதற்குத்தான் போராடுகிறார். சுகம் பெற போராடுது. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்க ஒரு நாளும் ஜெபிக்கிறது கிடையாது. பெற்ற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள நாங்க போராடுகிறோம். ரட்சிப்பை பெற நாங்க போராடுவது கிடையாது. பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வதுதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில உங்களுக்கு வெற்றியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டவர், நீங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர். மோர் தேன் கான்கரர்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா நன்மைகளும் கொடுத்திருக்கிறார். அதை காண, அறிந்து கொள்ள, எபிக்னோசிஸ் பண்ணி கொள்ள ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார். ஓ, பவுலை போல் நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உங்களுக்கு இருக்க நன்மைகளை நீங்க காணும் படிக்க. அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகுமா? விசுவாசத்தில் நீங்க உறுதியாகுவீங்க. விசுவாசத்தில் நீங்க கட்டப்படுவீங்க. இதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப ஆவியான பல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிவின் ஆவியானவர் வந்தால் அது ஒரு இருள் உள்ள ஒரு அறைக்குள்ள நீங்க போறீங்க. திடீர்னு லைட் ஆன் பண்ணோன்னு என்ன நடக்குது? உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. வா, இது இதுக்காக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடுது. இதுதான் அறிவின் ஆவியானவர் வந்து அவங்களுக்கு சேருது. உங்களுக்குள்ள இருக்கிறவர்களை காண பண்ணுகிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஆவி அறிந்திருக்கிறது. அவைகளை உங்களுக்கு புரிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். சில அநேக வசனங்கள் இருக்குது. இப்பொழுது 15 நிமிடம் தான் இருக்கு. ஓகே, வாசிக்கலாம். 1 பேதுரு 3:17-18. NIRV, நியூ இன்டர்நேஷனல் ரிவிஷன் வெர்ஷனா? ஓகே, அதுல கம்ப்ளீட் நாலேஜ் எபிக்னோசிஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிக்னோசிஸ். ஓகே, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 2 பேதுரு 3:17-18. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எபிக்னோசிஸில் வளர வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவில் நீங்க வளர வேண்டும். ஹவ்? ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். ஏன் இதில் வளர வேண்டும்? முதலாவது காரியம் அவர் சொல்கிறார், நீங்க உபதேசங்களில் போதனைகளில் சிக்குண்டு போகாத படிக்கு. முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து நீங்கள் விலகாத படிக்கு அறிவில் வளர வேண்டும். இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். இந்த அறிவு உங்களுக்கு வருகிறது. ஓகே, வாசிக்கலாம். கொலோசியர் 3:10. சீக்கிரம், கொலோசியர் 3:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்களே. அது 1:10. நாங்க 3:10 வாசிக்கலாம். 1:10 நாங்க வாசிக்க வேண்டியது சாயலுக்கொப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. எபிக்னோசிஸ், பூரண அறிவை அறியும் படிக்கு அந்த புதிய மனிதனை நீங்க இரவு நேரத்துல தரித்தவர்களாகவே இருக்கிறீங்க. You have that knowledge. Just acknowledge it. இடம் கொடுங்க. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கு. அந்த மனிதனை நீங்க தரிச்சிருக்கிறீங்க. இந்த அறிவு உங்களுக்கு வந்தால் நீங்க விசுவாசம் உள்ளவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். வியாதியை எப்படி மேற்கொள்வதுன்னு உங்களுக்கு தெரியும்.
சாபத்தை எப்படி நீக்குவதுன்னு உங்களுக்கு தெரியும். தரித்திரத்தை எப்படி நீக்குவதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆவியில் முதிர்ச்சி அடைவர்களாய் வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பரிசுத்தமாய் வாழ்வது என்னன்னு தெரியும். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க, புரிந்து கொள்வீங்க. அதை குறித்து பூரண அறிவு உங்களுக்கு உண்டாகிறது. இதை அந்த ஆவியானவர் மூலம், அந்த புதிய சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மூலம் உங்களுக்கு தந்திருக்கிறார். பட் உங்களுடைய எபிக்னோசிஸ் மூலமாக நீங்க புதிதாக்க வேண்டும். இதேதான் ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அப்ப இது உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ரெவலேஷனை அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அதற்கு அதிக நேரம் நீங்க கொடுக்கும் பொழுது அது உங்கள் மனதை புதிதாக்குகிறது. only then you can use it in this world. அப்பொழுது இந்த பூமியில நீங்க அவைகளை பயன்படுத்த முடியும். ஓகே, தனபாபத வாச்சு அந்த 1:10 உங்களுக்கு கொடுக்க பூரணம் என்னது? கொலோசியர் 1:10 9:10 சேர்த்து வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கொலோசியர் 1:10. ஓகே, தனபாபத வாச்சது 2:10. நீங்க 2:10 வாசிங்க. 1:10 2:10. நாங்க முதல்ல 1:10 கவனிக்கலாம். 1:10 சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவை விருத்தி அடைந்து. எப்படி கனிகள் வருகிறது? நற்கிரியைகள் எப்பொழுது வருகிறது? தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுதுதான் அது அப்ளையபிள் ஃப்ரூட்டாக மாறுகிறது. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். யூ நோ சம்திங். உங்களுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு மேல நீங்க வந்து சுகர் யூஸ் பண்ணா உங்களுடைய உடலுக்கு கேடுன்னு நன்றாக தெரியும். பட் எவ்ரி மார்னிங் யூ புட் சம் சுகர் இன்டு யுவர் காஃபி அண்ட் யூ ட்ரிங்க் இட். இட்ஸ் நாட் cannot applicable. ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்பாடு வந்தால் தனக்கு தெரிந்த சத்தியங்களை அவர் அப்ளை பண்ண முடியும். That's why we need spirit of knowledge. Only then we can live a holy life. Otherwise we have two kind of life. வெளி தோற்றத்துக்கு ஒரு வாழ்க்கை, உள்ளான ஒரு வாழ்க்கை. வெளி தோற்றத்துக்கு சந்தோஷமா இருப்போம், உள்ளுல போராட்டமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஐயோ எனக்கு சாபம், இந்த ஜெபத்துக்கு பதில் வரல, நான் ஒரு சாபமான மனிதன், சாபமான ஒரு வாழ்க்கை. Nothing. In the name of Jesus, I command every curse to get up from these lives. Every lives. ஏன்? நமக்குள்ள நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவைகளை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் அவைகளை ஒவ்வொன்றாக உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார். அறிவின் ஆவியானவர் அவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை காண்பிக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு நடந்த விஷயம் என்ன தெரியுமா? They search the knowledge from outside, but God want to know whatever God gave them by revelation knowledge. It takes some time. ஆனா அவங்களுக்கு அது புரியல. அவங்க வெளிப்புற அறிவை அவங்க எடுத்துட்டாங்க. Gnosis. They took the gnosis. They rejected epignosis. That's the death. அதான் மரணத்துக்கு வழியானது. ஓகே, நேரம் நிறைய போகுது. நமக்கு இது முடியாம போனா நெக்ஸ்ட் வீக் நம்ம திரும்ப இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். 2 பேதுரு 1:3-4. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டானது கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மை அழைத்தவரை நோசிஸ் எபிக்னோசிஸ் அறிகிற எபிக்னோசிஸால என்ன நடக்கிறது? அதனால நமக்கு என்ன வருகிறது? நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் என்னது? அவர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமா ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு தாங்க, ப்ளீஸ் ஆண்டவரே தாங்க. நோ, யூ ஆல்ரெடி காட் இட். தந்திருக்கிறார். பட் ஹவு இட் manifest? By spirit of knowledge.
இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் தான் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யூ கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். எஸ், அவர் எப்பொழுது வார்த்தையின் மூலம் அவர் அசைவாடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு போதனையின் மூலம் அவர் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை உங்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறார். வசனம் சொல்லப்படும் பொழுது இருதயங்கள் திறக்கப்படுகிறது. இயேசு என்ன செய்தார்? வசனத்தை விலக்கி காண்பித்து அவர்கள் இருதயங்களை திறந்தார். That's what happening right now. ஆவியானவர் வசனத்தை உங்களுக்கு காண்பித்து உங்கள் மனக்கண்களை திறக்கிறார். Whatever you got in you. அன்று இயேசு சந்தித்த அந்த கல்லறையிலிருந்து வந்த லெகியோன் மனிதன், தனி ஒரு மனிதன், அவனுக்குள் எத்தனை ஆயிரம் ஆவிகள் இருந்தது. Big capacity. Your spirit can hold more than legions. அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு இருக்கு. ஆனால் உங்களுடைய ஸ்பிரிட் எம்டி அல்ல. நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள அந்த நாளில் உங்களுடைய ஸ்பிரிட் ஆண்ட ஃபுல் மாத்தி இருக்கிறார். இட்ஸ் நாட் 1 GB, இட்ஸ் நாட் 2 GB, இட்ஸ் a mega gigabyte. Millions of gigabyte can hold your spirit. அத்தனை அவர்களுடைய பரிபூரணத்தான் நீங்க நிரப்பப்பட்டிருக்கீங்க. 2:10 கொலோசியர். அவருடைய பரிபூரணத்தினால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? தனப்பா சொல்லுங்க, வாசிங்க பாஷா தனப்பா. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ண உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Amen. You are complete in him who is the head of our principality and power. அப்ப அந்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? நீங்க கம்ப்ளீட், அதை முதல்ல உங்களுக்கு காண்பிப்பார். நீங்க வியாதியில இருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் வெளிப்பாடு தருவார். எபிக்னோசிஸ் என்னது? 2000 வருடத்துக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில அவருடைய தழும்புகளினால் நீங்க குணமானீர்கள். Knowledge, gnosis become epignosis. Only then it's applied to your life. Only then it's renew your mind. உங்களுடைய மனது புதிதாக்கப்பட்ட உடனே is applied to your body. Not other way around. உங்களுடைய பாடி உங்களுடைய மைண்ட சொல்லக்கூடாது, ஐயோ உடுப்பு வலியா இருக்கு, ஐயோ முதுகு வலியா இருக்கு, என்னால முடியல. நோ, உங்களுடைய ஆவியிலிருந்து வெளியே வருகிறது, கர்த்தருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் சுகம் பெற்றவனா இருக்கிறேன். Then it's coming out and renew your mind is hold your body. எந்த சாபமும் இல்ல, எந்த தரித்திரமும் இல்ல, எந்த வியாதியும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை நீங்க அறிந்து கொள்ள ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள பல நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ உங்களுடைய ஜெபம் எனது பவுலை போலவே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்காக, நோசிஸால அறிந்து கொள்ள முடியாததை எபிக்னோசிஸ் பண்ணி கொள்ளும்படியாக உங்களுக்குள்ளே மனக்கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். That's my prayer today. Tonight I pray for everyone. ஆண்டவரே, இவர்களுக்கு அந்த அறிவை நீங்க கொடுக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். அறிவு கெட்டா தேவ அன்பு. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் உங்களை நேசிக்க இல்ல, அவனுடைய அன்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் அதிகமாக நான் என்ன செய்யலாம் அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள. இல்ல, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனுடைய ஆழம் அகலம் நீங்க புரிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள அதனுடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் பரிசுத்த ஆவியான அறிவின் ஆவியான செயல்படும் பொழுது உங்களுக்கு வருகிறது. இதோ இப்பொழுது அந்த அறிவின் ஆவியான உங்களுக்கு செயல்படுவாராக. உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை சுகப்படுத்துவதற்கு உங்களை காட்டிலும் அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகளை எல்லா சாபத்தில் நின்று விடுதலையாக்கும்படியாக அவருடைய அன்பு இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது. மோர் தேன் யூ நோ, அது அவைலபிள். Believe it and thank God for it. In the name of Jesus. Amen. நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல நமக்கு இருந்தா இன்னும் அநேக காரியங்கள் நான் கவனிக்கலாம். பட் நம்ம இதோட நிறுத்தலாம். Amen. Hallelujah. Praise the Lord. நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் நான் ஒருமனப்படுவோம். நான் ஜெபிக்கிறேன். ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த உலகத்திலே நீர் வெளிச்சம் என்று சொன்னீராங்க. அப்பொழுது வெளிச்சம் வந்தது. பூமியில எவைகளெல்லாம் இருக்கிறது, அவைகளை கொண்டு எவைகளெல்லாம் சிருஷ்டிக்கலாம் என்று அப்பொழுது ஆவியானவர் அசைவாட தொடங்கினார். இப்பொழுது ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய அந்த வார்த்தை இவர்கள் ஒவ்வொருடைய ஆவிகளுக்குள்ளும் தொனிக்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், அறிவின் ஆவியான அசைவாடுகிறார். இவர்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, பரிபூரணத்தை, இவர்கள் நீதிமான்களா இருக்கிறார்கள். அவருடைய பூரண அன்பு ஆவியானவர் மூலம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம். பூரண சுகம் பெற்றிருக்கிறோம். சாபம் கிடையாது.
தரித்திரம் கிடையாது. நாங்கள் சோர்ந்து போனவர்களும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை காணும்படியாக தேவ ஆவியானவர் தாமே இப்பொழுது நீ அசைவாடுவீரா. அது வெறும் அறிவுக்கானதல்ல, பூரண அறிவுடையவர்களாய் அந்த புதிய மனிதனை தரித்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதை அனுபவிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேணுமே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். In the name of Jesus. Amen. Thank you, Pastor.